வண்டியில பொண்ணு வந்தா பொண்ணு வந்தா. சார் வணக்கம். நீயா அன்னைக்கு ராத்திரி காப்பாத்தினப்ப என்கிட்ட கூட சொல்லிக்காம ஜீபும்பான பொண்ணுல நீ? இவ்வளவு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அவாடி ரொம்ப நல்லதா போச்சு. எப்படி நம்ம செலக்ஷன்? ஷட் அப். யார் இவ, எந்த ஊரு, என்ன பேரு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். சார், நான் ஒரு அநாத மாதிரி. மாதிரியா? ஆமா சார். அப்பா இருக்காரு, அம்மா இல்ல. ஆஸ்தி நிறைய இருக்கு, ஆனா ஆசைப்பட்டவனை கட்டிக்க முடியாதவ. அப்படின்னா கல்யாண தகராறுனால கிளம்பி வந்துட்டவ, அப்படித்தானே? ஆமாங்க. இந்த ராதாவுக்கு ஒரு ரத்த கண்ணீர் ராதாவை கட்டி வைக்க பார்த்தாங்க. பிடிக்கலன்னு ஓடி வந்தவளை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருந்தது. எங்க காதல வளர்த்து விட்டவர் நீங்க. எங்க கல்யாணத்தையும் நீங்க தான் முடிச்சு வைக்கணும். தனக்கே தகராறா, இதுல பிள்ளை 16. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். ராத்திரி வந்து சந்தேகத்தை பகல தானே திட்டுக்கணும். சார், அப்போ எங்க ரிசல்ட் உங்க சைக்கிள் சக்கர மாதிரி சைபர் தானா? சைபரா? விடுகிற வரைக்கும் நான் இப்படி சுத்தலைன்னா என் ரிசல்ட் தான் சைபர் ஆயிரும். என்ன சொல்றீங்க? பாம்பு கடிச்சா ராத்திரி பூரா சுத்தாம என்ன செய்யறது? பாம்பு கடியா? ஆமா, பாம்பு கடிச்ச ராத்திரி நல்லா தூங்குனா விஷம் விருன்னு தலைக்கேறும். அப்புறம் ஏன் ஊர்வலம் தான் நடக்கும், உங்க கல்யாண ஊர்வலம் நடக்காது. டண்டனுக்கு டனக்கு தான் டும் கிடையாது. ஐயோ, அப்படின்னா காலமெல்லாம் காதலிக்க வேண்டியதுதானா? கவலைப்படாதீங்க, மஞ்ச கயிறே கிடைச்சிருச்சு. என்ன சார் இது? விடுங்க சார். நேரம் ராத்திரி நேரம், 2 பேருக்கு சின்ன வயசு. என்ன பிடிச்சுக்கோ உன்ன பிடிச்சுக்கோன்னு சொல்லும். 2 பேருக்கும் கால்ல கட்டு போடுற வரைக்கும் கை கட்டு போட்டா தான் என் பேரையும் காப்பாத்தும், உங்க பேரையும் காப்பாத்து. இல்ல என் பேர் ரிப்பேர் ஆயிரும். இப்ப போங்க, போய் இங்க எங்க வேணாலும் விழுந்து கிடங்க. பாவி, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கிடைக்கிற சில்லறையில இந்த ஆபீஸ காப்பாத்துறான்னு சொன்னா இவன் சில்லறைய சேர்த்துக்கு அந்த பொண்ணையே கடத்திட்டானே. டோன்ட் வரி மிஸ்டர் நல்ல தம்பி, அவனால பெண்ணைத்தான் கடத்த முடியும். நான் நினைச்சா அந்த ராஜாவை இந்த உலகத்தை விட்டே கடத்த முடியும். எதுக்கும் புது நிருபருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே இந்த ஆபீஸ்ல வயசு பசங்களுக்கு வேலை இல்ல. இது வரைக்கும் நான் உனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுத்தது இல்ல. இன்னைக்குன்னு ஒண்ணு வாங்கின வந்த, அதுக்கும் இந்த ஆள் வெயிட் வச்சிட்டாரு. போதும், உங்க காதல் எவ்வளவு டேஸ்ட் ஆனதுன்னு 2 பேரையும் பார்த்தாலே தெரியுது. இதுக்கு மேலையும் பிரிச்சு வச்சா என்ன மாதிரி மடகனே இருக்க முடியாது. பாரு, பெரியவங்க நாங்களா பார்த்து சேர்த்து வைக்கிற வரைக்கும் நீங்க பிரிஞ்சு இருக்கிறதே நல்லது இல்ல? சார் சார், எங்களுக்கு இருக்கிற ஒரு வில்லனே போதும். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு என்னோட கல்யாண பரிசு. எங்களுக்கா? அது எப்படி எங்க அளவு? மத்தவங்க காலமெல்லாம் சரியா அளந்து புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த இந்த வீரையா கண்ணாலே அளந்துருவான். அப்போ வெற்றி எங்க பக்கம் தான் சொல்லுங்க. போல், வெற்றி எப்பவுமே நம்ம பக்கம் தான். அத அவங்க அப்பா வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன். ஆனா ஜெயிச்சா எனக்கு என்ன கொடுப்பீங்க? வேணும்னா ஒரு 50-60 ஆடு கோழி விடுறோம். நான் என்ன கோயிலா கோழி விடுறதுக்கு? எனக்கு தேவை உங்க 2 பேரோட முத்தந்தான். கமான், ஹரி அப், வெயிட்டிங். கமான் கமான். ஹலோ, யார் பேசுறது? வீரையாவா? என்ன சொல்ற?
நானே தான். ஆனா நீதான் நீயா இல்ல. மிஸ்டர் உமாபதி, ஒரு பெரிய கோடீஸ்வரன் நினைச்சேன். இந்த கோட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஒரு குள்ள நெறிங்கிறது இப்பத்தான் புரிஞ்சது. என்ன பார்த்து சுட்டு விரல் காட்டக்கூடிய தைரியம் இந்த சுத்து வட்டாரத்துல எவனுக்கும் கிடையாது. இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறேன். உன் பணத்துக்காக இல்ல, உன் பொண்ணுக்காக. வீரையா, பணங்கிற பாறையில மோதுறவன் பைத்தியக்காரன். ஐயா, புது பணக்காரர ஏழைங்க விடுற பெருமூச்சுல பாறைங்க பறந்தகது நிறைய இருக்கு, மறந்துடாத. கொற்ற மழையில அடிச்ச வறுமைங்கிற புயல்ல இந்த பாறை தான் உருண்டு புரண்டு எங்க வீட்டு வாசப்படியில விழுந்து கிடந்துங்கிறத நீ மறந்தாலும் நான் மறக்கல. கந்தா, 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 யாரது? கந்தா, உமாவதியா? கந்தா, என்னப்பா இது கொற்ற மழையில? ஆமா, உன் பொண்டாட்டி சுகப்பிரசவம் தானே? கந்தா, என் பொண்டாட்டி உயிர் இப்ப உங்கையில தான் இருக்கு. ஆபரேஷன் பண்ணாதான் பொண்டாட்டி பிள்ளைல ஏதாவது ஒண்ணு பழிக்குங்கிறாங்க. இல்லைன்னா ரெண்டையும் இழந்துட்டு நான் தெருவில் நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நான் என்ன உதவி செய்யணும் சொல்லுப்பா. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உதவி என்ன ஏதாவது ஒரு உயிரை காப்பாத்து. இருட்டுல வாங்குற கடனா இருந்தாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன். கந்தா, 1000 ரூபாய்? உமாவதி, நானும் உன்ன மாதிரி அன்னாட காட்சி தானே. இப்ப நான் பணத்துக்கு எங்கப்பா போவேன்? உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், என்னை கைவிட்டுட்டாங்க. இந்தாங்க, இதை வச்சு எப்படியாவது தாயும் பிள்ளையும் காப்பாத்த சொல்லுங்க. உமாவதி, இப்ப எங்களால முடிஞ்சதுக்கு இவ்வளவுதான்ப்பா. வச்சுக்கப்பா. கந்தா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என் குடும்பமே உங்களுக்கு கடவுப்பட்டிருக்கு. சீக்கிரம் போப்பா. வரேன் கந்தா. ஒரு கந்தா, காலம் ஒரு காத்தாடி மாதிரி. குடிசையில இருந்து விடுற பட்டம் கோபுரத்து மேல பறக்கிறதுக்கு பேருதான் விதி. பழச மறக்கிற புத்தி மனுஷனை விட பணத்துக்குத்தான் அதிகம். இந்த உலகத்துல நம்பிக்கை துரோகியும் நன்றி கெட்டவனும் பிரிக்க முடியாத 2 தண்டவாளங்களா இருக்கிற வர உடன் பிறந்தவங்க கிட்ட கூட உதவி கேட்காத எங்க அண்ணனை போல நல்லவங்களுக்கு அடைக்கலாம் ரயில் வண்டி சக்கரங்கள் தான். உமாபதி, கூடு கட்ட கருவேல மரம் வசதியா இருந்தாலும் கூடவே உன்னை போல கருணாகமும் வந்து கூட்ட கலைச்சிடும்னு புரியாதவங்க சிந்துற ரத்தத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. உமாபதி, ஆத்தையா காலத்தின் கோலத்தை? அன்னைக்கு எந்த பெண்ணோட உயிருக்காக எங்க அண்ணன் கிட்ட பிச்சை கேட்டையோ, இன்னைக்கு அதே பெண்ணோட வாழ்வுக்காக என்கிட்டயும் பிச்சை கேட்க வேண்டிய நிலைமை. இது பிச்சை இல்ல, உனக்கு எச்சரிக்கை. ஆமா, போலி கௌரவத்துக்காக உனக்கு ஆண்டவரே கொடுத்த எச்சரிக்கை. வீரையா, கேவலம் உங்க அண்ணி ஒரு தாலியை கடனா கொடுத்தா. நான் நினைச்சா இப்ப 1000 தாலிய தோரணம் கட்டி தொங்க விட்டு தர்மம் பண்ண முடியும். சீ, காசுக்காக மாரடிக்கிற ஜாதி தானே நீ. உனக்கு வேண்டியது பணம் தானே. இந்தா, உன் வரட்டு கௌரவத்துக்கு கூலியா இது போதுமா, இன்னும் வேணுமா? இல்ல என் வாழ்நாள் எல்லாம் கொத்தடிமையா உடைச்சு என் ரத்தத்தை தானம் காட்டுமா? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. உன்னை திங்க வைக்கிறேன். வீரையா, மரியாதையா சொல்லு, என் பொண்ணை எங்க அடைச்சு வச்சிருக்க? ஆமா, அடைஞ்சுதான் கிடக்கிறான். எங்க தெரியுமா? உன் பொண்ணோட ஏழை காதல மனசுல. முடிஞ்ச அவங்கள வாழ்த்து, இல்லன்னா என்கிட்ட மோதிப்பான். வீரையா, இந்த வீரையா எடுத்த முடிவை மாத்த இனி யாராலும் முடியாது. நான் வர்றேன். வீரையா, டோன்ட் வரி. வாழ்க்கையில பல பேரை நீ ஏமாத்தி நடுவழிகளை கைவிட்டு போனதுக்கு நான் உன்னை கொஞ்ச நேரம் விட்டு போனா ஒண்ணும் தப்பு இல்ல. இங்கிருந்து 6வது மைல் இந்த கார் கிடக்கும், வந்து எடுத்துக்க. கொஞ்சம் உடம்பு வெயில்ல நடந்து வேர்த்ததுன்னா நெஞ்சிலையாவது கொஞ்சம் ஈரம் வரும்.